முழுக்க முழுக்க விஜய் சார் மற்றும் சங்கீதா மேம் சேர்ந்ததுக்கு ஒரு முக்கியமான நபராக இருக்கிறது அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் தான். அது மட்டும் இல்லாமல் சிக்மா பட ப்ரமோஷனுக்காக இப்போது பல சேனல்ஸுக்கு அவர் இன்டர்வியூ கொடுத்துட்டு வராரு. அந்த இன்டர்வியூஸில் நிறைய அவங்களுடைய மம்மியோட சீக்ரெட், டேடியோட சீக்ரெட்லாம் ரொம்ப சூப்பராக க்யூட்டாக வெளியில் கொண்டுட்டு வந்துட்டுருக்காரு. அந்த விதத்தில் அவங்களுடைய ஆனிவர்சரிக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காரு ஜேசன் சஞ்சய். அந்த விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக அவங்களுடைய விவாகரத்து கேஸ் வாபஸ் வாங்கினது, அது மட்டும் இல்லாமல் சங்கீதமும் இந்தியா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்கு காரண பின்னணியாக இருக்கிறது ஜேசன் சஞ்சயும் ஷோபா சந்திரசேகரும் தான். ஏன்னா தன்னுடைய மகனுக்காகவும் தன்னுடைய மதரின்லாவோட பேச்சுக்காகவும் எடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் தான் இந்த டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்குறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நடந்த இந்த கல்யாண நாள் கொண்டாட்டத்தில் தன்னுடைய அம்மா அப்பாவுக்காக ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுத்துருக்காராம் ஜேசன் சஞ்சய். அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கீதா மேம் விஜய் சார் மேலே இது விவாகரத்து வழக்கை ஃபைல் பண்ணும்போது நிறைய கிரிட்டிசிசம் எழுந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரை தான் எல்லாருமே கார்னர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஒரு மனைவியவே ஒழுங்காக பார்த்துக்க முடியாத ஃபேமிலியே இப்படி அபண்டண்டாக விட்டுட்டு நீங்கள் எப்படி ஒரு கட்சியை நடத்தி நீங்கள் தமிழகத்தை வழிநடத்த போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக நீங்கள் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திரைக்கலைஞர்களே இந்த விஷயத்தை காரணமாக வச்சு விஜய் சாரை ரொம்பவும் கார்னர் பண்ணினாங்க. ஆனால் அதில் இருந்து எல்லாம் வெளியில வந்துட்டு அவர் தவேக கட்சி மூலமா தமிழக முதல்வர் ஆனாரு. ஆனா அதையும் தாண்டின ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விவாகரத்து வழக்கு யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் வாபஸ் வாங்கப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் தான். ஏன்னா முழுக்க முழுக்க ஜேசன் சஞ்சய் பிஹைண்ட் நோட்ஸுக்கு அப்படி ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்காத வண்ணம் அவ்வளோ அழகான ஒரு இன்டர்வியூவை கொடுத்திருந்தாரு. அதுல தன்னுடைய அப்பா தன்னுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னைக்கு தமிழக முதல்வராக இருக்காரு அப்படின்னா அந்த பொறுப்பு பங்களிப்பு அப்படிங்கிறது எங்களுடைய மொத்த ஃபேமிலிக்கும் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது சின்ன தப்பு நடந்தால் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு. அந்த இடத்துல தான் விஜய் சாரோட வளர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் உதயநிதி சாரோட மகனான இன்பநிதியோட வளர்ப்பை கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அப்போ தான் த்ரிஷா மேம் இண்டிபெண்டன்ஸ் டே விசிட் வந்தது. அது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தினுச்சு. இன்றைக்கி த்ரிஷா மேமோட அந்த பிரச்சனைக்கும் இன்றைக்கி விஜய் சார் சங்கீதா ஒரு டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பிரச்சனைக்கே ஒரு பெரிய முடிவு ஏற்பட்டிருக்கு. ஆமாம், த்ரிஷா மேம் இதுக்கு மேலே திரைப்படத்தில் நடிக்க மாட்டாங்களாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வெப் சீரிஸில் கமிட் ஆகி 1 இயர் சீரீஸாக ஒர்க் பண்ண போகிறாங்களாம். ஸோ என்னை பற்றி இதுக்கு மேலே யாரும் நீங்கள் பேச தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டு அவங்களுடைய வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய அப்பா அம்மாவோட அந்த ரீயூனியன் கொண்டாடுற விதமாக இந்த ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக அம்மாவுக்கு அப்பா மாதிரியே ஒரு பிடிச்ச அழகான புடவையை வாங்கி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு ஜேசன் சஞ்சய். இந்த ஒரு அழகான விஷயத்தோட ஒரு அழகான லெட்டரையும் அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு எழுதின அந்த கடிதத்தில் அவர் மென்ஷன் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் எப்போவுமே என்னுடைய ஸ்ட்ரென்த்து, நீங்கள் தான் என்னுடைய பேக் போன், நீங்கள் தான் என்னுடைய எல்லாமே, என்னுடைய லக்கி சாமும் நீங்கள் தான். நீங்கள் எப்போ நான் உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி நான் ஏதாவது செஞ்சுருந்தேன்னா ப்ளீஸ் என்ன ஃபர்கிவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும், அப்பா நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்கிறீங்க, இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய வேலையை கண்டினியூ பண்ணுங்கள், சூன் நானும் உங்களுடைய பேர் சொல்கிற மாதிரி ஒரு சூப்பரான டைரக்டராக தமிழகத்தில் வரணுங்கிற என்னுடைய ஆசையும் சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா ஸ்டைல்லையே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜேசன் சஞ்சயோட அம்மாவான சங்கீதா விஜய்க்கு பொய் சொன்னால் பிடிக்கவே பிடிக்காதான். எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்லிடணும். அப்படி அம்மா கிட்ட ஒரு உண்மையை மறைக்க பல பொய் பேசணும் அப்படின்னா அது அவங்கள கோவப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பிரச்சனை நமக்கே தேடி முடியும் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லியிருக்காரு. இது எதை பற்றி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. ஆனால் நிறைய க்யூட்டான விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு.